கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்பேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேச கிருபை செய்த தேவனுக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறது. நினைக்கிற காரியங்களில் எல்லாம் தடை. எந்த காரியத்தை நினைக்கிறோமோ அதெல்லாம் தடை வந்து கொண்டிருக்கிறது. ஒரு உயர்வு இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் நினைக்கிற எல்லா காரியங்களும் தடையாக இருக்கிறது. விரும்புகிற காரியத்தில் எல்லாம் ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்ய போறார். தடைகளை மாற்ற கர்த்தராலே கூடும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரயாசங்களை மாற்ற கர்த்தராலே கூடும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் தடைகளை நீக்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். வேத புஸ்தகத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 19 எப்படி சொல்லுகிறது? இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்திரமான வாழ்க்கை இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே அவாந்திர வழியான வாழ்க்கை இருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தர் நாட்களே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்ற போகிறார். வனாந்திரம் என்று சொன்னால் அடர்ந்த காடு. அடர்ந்த காடிலே செல்வது மிகவும் கடினமான காரியம். அங்கே பாதை இருக்காது. அங்கே அடர்ந்த காட்டிலே மிகவும் இருள் சூழ்ந்து காணப்படும். அங்கே காட்டு மிருகங்களும் முள் புதருமாகத்தான் அங்கு இருக்கும். அங்கே செல்வது மிகவும் கடினமான காரியம். கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே அடர்ந்த காட்டிலே நான் பாதை உண்டாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆசீர்வாதம் முடிந்து போனது, இனி இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது, இனி இந்த நன்மை எனக்கு கிடைக்காது, இனி இந்த பெரிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்காது என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே நான் வழியை உண்டாக்குவேன். நீங்கள் தடைப்பட்டதுக்கு இந்த வாழ்க்கையில முடிந்தது என்று இந்த பாதையினை காண முடியவில்லை, முன்பு செல்ல எனக்கு இனி பாதை இல்லை, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை புதிய பாதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அது அடர்ந்த காடாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் அதை மாற்றி நான் உங்களுக்கு பாதை காண்பிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். உங்களுக்கு நன்மையான ஒரு ஆலோசனை உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். அதுபோலதான் அவாந்திர வழி என்று சொன்னால் பாலைவனம். அடர்ந்த பாலைவனத்திலே எங்கு பார்த்தாலும் மணலாகத்தான் இருக்கும். அங்கே நம்ம எவ்வளவு தோண்டினாலும் அங்கே தண்ணீர் கிடைக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பாலைவனத்திலே மணல் பூமியிலே உங்களுக்கு ஆறுகளை ஓட பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் இனி நடக்காது, இனி இந்த ஆசீர்வாதம், இந்த உயர்வு எனக்கு கிடைக்காது, எல்லாம் தடை, இனி இந்த ஆசீர்வாதத்திலிருந்து எனக்கு முன்னேற்றமே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில வேலை காரியமான சொல்லி உங்களோட உயர்வு உண்டாகும். உங்களை எல்லாம் தடைப்பட்டது என்று சொல்லி இனி இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது, இனி இந்த நன்மை எனக்கு கிடைக்காது, இனி இந்த உயர்வு எனக்கு கிடைக்காது என்று கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிட்டு, இந்த வாழ்க்கையின் விமோசனம் இல்லை, இந்த வாழ்க்கையில உயர்வு இல்லை, இந்த வாழ்க்கையில இன்னும் சந்தோஷம் இல்லை என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற இந்த பாலைவன சூழ்நிலை உங்களை விட்டு மாறி போகும். இந்த உங்களுக்கு இருக்கிற இந்த அடர்ந்த காடான இந்த சூழ்நிலை உங்களை விட்டு மாறி போகும். வனாந்திர வாழ்க்கை உங்களை விட்டு மாறி போகும். அவாந்திர வாழ்க்கை உங்களை விட்டு மாறிப்பு என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நாம் வேத புஸ்தகத்திலே யாத்திராகமம் 14வது அதிகாரம் 22 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் வரவோடு அடிமைத்தனத்திலிருந்து மோசே வழியாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தின் முன்பிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக பாதை தெரியவில்லை. காரணம், முன்பு செங்கடல் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. அந்த வேளையில் தான் கர்த்தர் அவர்களுக்கு
செங்கடலை இரண்டாக பிரித்து பாதையை காண்பித்து அந்த செங்கடல் சமுத்திரத்திலே நடந்து போக கர்த்தர் கிருபை செய்தார். அந்த தேவன் தான் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய பாதையை உங்களுக்கு காண்பிக்க போகிறார். தடைகளை உங்கள் முன்பிலே சிமந்த சமுத்திரம் இருந்தாலும் சரி, உங்களுடைய முன்பிலே எப்பேற்பட்ட அடர்ந்த காடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்த்தர் பாதையை காண்பிக்க போகிறார். ஒரு வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதுபோலதான் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 22 வாசிக்கும் பொழுது, தானியேலை சிங்கத்தின் கெபியிலே போடுகிறார்கள். அங்கே சிங்கம் என்று சொல்லவில்லை, சிங்கங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் சொல்கிறார், ராஜாவை பார்த்து, ராஜாவே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவனாகிய கர்த்தர் சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கம் யாரையும் சாப்பிடாது. சிங்கம் யாரை கெபியிலே போட்டாலும் அவளை சாப்பிட்டு போடும், அவளுடைய எலும்புகளை நொறுக்கி போடும். இந்த நம்முடைய வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே யாரும் கேள்விப்படாத காரியம் சிங்கம் மனிதனை சாப்பிடாமல் இருப்பது. அது அப்படியான சூழ்நிலை கர்த்தர் அங்கு உருவாக்கினார். சிங்கத்தினுடைய வாயை கர்த்தரால் கட்ட முடிந்தது. அப்பொழுது வேதம் சொல்கிறது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி. ஒரு சிங்கம் அல்ல, சிங்கங்கள், அநேக சிங்கங்கள் மத்தியில் தான் ஒரு மனிதனை போடுகிறார்கள். ஒரு யோசித்து பாருங்கள், சிங்கங்கள் சூழ்ந்திருக்கிற இடத்திலே ஒரு மனிதன் சென்று விட்டால், இல்லை வேற ஏதாவது ஒரு உயிர் சென்று விட்டால், நிச்சயமாக சிங்கம் அந்த உயிரை, அந்த மனிதனை பீறி போடும். ஆனால் கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினார். அப்படியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் மாறி போகும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நடக்காது என்று சொல்ற காரியம் முடியாது, எல்லாம் முடிந்து போயிற்று, எல்லா ஆசிரமும் முடிந்து போயிற்று, இனி என்னுடைய வாழ்க்கையில் ஆசிரம் கிடைக்காது, தடை 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 என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்க வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பிரயாசங்களும் மாறும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் மாறும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான சூழ்நிலையில் மாறி போகும். வாழ்க்கையில் இருக்கிற பாலைவன வாழ்க்கை மாறிப்போம். கர்த்தர் புதிய காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய கண்ணீர்கள் மாறும். உங்களுடைய எல்லா தோண்டு போன அனுபவங்களும் உங்களை விட்டு மாறிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரின் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார். கர்த்தரின் வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்வார். தடைகள் மாறும், ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். தடைகளை நீக்கி போடுறார். உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார் என்ற வசனத்தின்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உங்களுடைய எல்லா போராட்டமான வாழ்க்கையும் உங்கள்கிட்ட மாறிப்போம். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மாறும். உங்களுடைய வேலை காரியங்களும் தடைகள் மாறி கர்த்தர் உயர்வை உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்களுடைய படிப்பு காரியங்களில் தடைகள் மாறி உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவார். அந்த தேவனை நாம் பற்றி கொள்ளும். கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் ஜெபித்து அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளும் போது கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குன்னு சொல்லி அப்படியே உங்கள் வாழ்க்கையில வனாந்திர வாழ்க்கை மாறி அவாந்திர வழி வாழ்க்கை மாறி ஒரு புதிய வாழ்க்கை, புதிய காரியத்தை, முந்தின வாழ்க்கை அல்ல, முந்தின காலங்கள் அல்ல, முந்தின உங்களுடைய வாழ்க்கை அல்ல, புதிய காரியத்தை வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். அதற்காக கர்த்தர் நாம் எப்பொழுதும் துதித்து ஜெபித்து அவருடைய பார்த்து அமர்ந்திருப்போம். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, பகலை நிகழ்ச்சிக்கு வந்த தேவகுமாரனே, பரிசுத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாளும் உங்களுடைய வார்த்தையை பேசுகிற கிருபை சிறிய ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வீடியை பார்க்க ஒவ்வொரு அளவில்லாமல் ஆசிரியர் அவளை தேவை சிந்திக்கப்படுவதாக, தடைகள் மாறுவதாக, எல்லா கட்டுகளும் மாறுவதாக. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். துக்கம் சந்தோஷமா மாறட்டும் ராஜா. கண்ணீர்கள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். உங்களுடைய வல்ல வெளிப்படட்டும். அற்புதமான காரியங்களை செய்யும். நாள் உங்களுடைய வார்த்தையை பேச கிருபை சிறிய ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய நாமயப்படட்டும். நன்மையாக நடக்கும். அற்புதங்களை காண கிருபை ஜெபத்தை கட்டியே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே.